அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் 20ஆம் தேதி தான் ரீஓப்பனிங் சொல்லிட்டு அரசு அறிவிச்சிருக்குது. இது எந்த மாநிலத்தில் இதை அறிவிச்சிருக்கிறாங்க, என்ன காரணத்துக்கு அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சூப்பரான வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, ஜனவரி 20ஆம் தேதி தான் பள்ளிக்கூடம் திறக்கப்படும் சொல்லிட்டு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 15ஆம் தேதிலாம் நமக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். 18, 19 பள்ளிக்கூடம் திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால 20ஆம் தேதிக்கு பிறகுதான் பள்ளிக்கூடம் திறக்கப்படும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிக்கலைங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரா, பீகார், உத்தரகாண்ட், டெல்லி, பஞ்சாப், ஹரியானா இந்த பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்திருக்கிறதா தமிழ் மக்கள் நமக்கு செய்திகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. டெல்லியில இருக்கிற மக்கள் காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அதிகமா குளிர் அங்க இருக்குது, காற்று மாசு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா குளிர் இந்த வருஷம் அதிகபட்சமா குளிர் அதிகமா இருக்கிறதுனால பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் அந்த பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த 5 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பொதுவா 20ஆம் தேதி 20/1/2024 தான் பள்ளிக்கூடம் திறக்கப்படும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த பண்டிகைக்கு ஒரு முன்னோட்டமா தான் அந்த மக்களும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வடநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு மாட்டு பொங்கல், நாளைக்கு காணும் பொங்கல் கொண்டாட போறாங்க. இருந்தாலும் பள்ளி கல்லூரிகளுக்கு 20/1/2024 தான் திறக்கப்படும் செய்தியை தமிழக மக்களின் சார்பாக தமிழக நெஞ்சங்களுக்கு, தமிழக சொந்தங்கள் அந்த மாநிலங்கள்ல இருந்தாலும் அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் நமக்கு தெரிவிச்சிருக்க அடிப்படையில் நம் டிடி சேனல் மூலமாக அவங்களுக்கு ஒரு பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிலையும் இந்த குளிர்காலம் அதிகமா இருந்தாலும் சரி, கொரோனாவுடைய காலகட்டம் இருந்துகிட்டு இருக்குது, கரண்டில் இருக்குது, டெங்கு ஃபீவர் அதிகமா இருந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்ம சேஃபா இருக்கணும். நம்ம குழந்தைகளை சேஃபா வச்சுக்கிட்டு பள்ளி கல்லூரிகள் எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சு ஆரோக்கியமான முறையில செலிப்ரேட் பண்ணி நம்ம பள்ளிக்கூடத்துல தொடங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ போட்டுருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.